அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எப்பவுமே வயசு அப்படின்றது உடலுக்கு தான். உள்ளே இருக்கிற உயிருக்கு வயசு இருக்குதா? ஆன்மாவுக்கு வயசு இருக்குதா? அதுக்கு வயசே கிடையாது. இது வரைக்கும் உலகத்தில் அதுக்கு யாருமே வயசு வச்சதில்லை. அதுக்கு வயசை வச்சுட்டா கடவுளுக்கு வயசை வச்சுருவோம். அதனால் அதுக்கு வயசு இல்லை, உடலுக்கு தானே வயசு. இது இளமையும் முதுமையும் சேர்ந்தது தான் உடல். ஆனால் உயிருக்கு இளமையும் கிடையாது, முதுமையும் கிடையாது. அதனால் அதுக்கு வயசே கிடையாது. அதனால் எப்போ ஒன்றாலும் நம்மளுடைய மனம் விரும்பிச்சுன்னு சொன்னால் அதை பாதையில் பயணம் பண்ணுறது தவறு இல்லை. ஏன்னா மனம் பல விஷயங்களை விரும்பும். ஆனால் அதை நல்ல விஷயத்துக்கு கொண்டு வர்றது தான் கஷ்டம். ஆனால் அந்த தெய்வ வழியில் கொண்டு வர்றதுக்கு வயசே தேவையில்லைம்மா. எல்லாரும் வரலாம் அந்த பாதையில். இதில் வர்றது பெரிய விஷயம் இல்லை. எல்லாரும் வராங்க, ஆயிரக்கணக்கான லேடிஸ் வர்றாங்க, லட்சக்கணக்கான ஆம்பளைங்க வர்றாங்க. ஆனால் அதை கடைசி வரைக்கும் கடைப்பிடிக்க மாட்டேன்றாங்க. ஒரு பாடம் 2 பாடம் வாங்கிட்டு அதோட ஏற கட்டின்னு போயிடுறாங்க. அந்த மாதிரி போகும்போது அது ஒரு முழுமை பெற முடியாது. இப்போ ஒரு வீடு கட்ட போகிறீங்க, ஒரு கடைக்கால் போடுறீங்க முதல்ல, அதுக்கப்புறமா ஒரு லெண்டில் மட்டும் கட்டுறீங்க. கடைக்கால் மட்டும் போட்டு விட்டுட்டு நான் வீடு கட்டிட்டுங்கன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கி ஆன்மீகம் அப்படி தான் போயின்னு இருக்குது. என்ன பேஸ் போட்டு விட்டுட்டு நான் பெரிய ஆன்மீகவாதின்னு முழுமை பெறதே கிடையாது. ஆனால் ஒரு குருக்கிட்ட போனால் முழுமையான உபதேசங்களை வாங்கி நம்ம முழுமை பெறும்போது தான் முழுமையான சீடராக மாற முடியும். அப்போ தான் நீ நாளைக்கு மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அதனால் அந்த மாதிரி முழுமையான உபதேசம் வாங்குங்க. இதுக்கு வயசே தேவையில்லை, மனசு தான் வேணும். மனசு சரியாக இருந்ததுன்னா எந்த வயசுலையும் எதையும் சாதிக்க முடியும். ஆனால் மனசு பலவீனமாக இருந்ததுன்னா சின்ன வயசுலேயே கூட எதையும் சாதிக்க முடியாது. அதனால் மனம்தாம்மா அதுக்கு முக்கியமான பொருள். உலக வாழ்க்கைக்கு மனம், இறைவன் அடையிறதுக்கும் மனம்தான் தேவை. வெளியே பார்க்கும்போது உலகமாக தெரியுது, உள்ளே பார்க்கும்போது இறைவனாக தெரியுது. இந்த மாற்றங்கள் தான் வித்தியாசமாக தவிர, ஆனால் ரெண்டுக்கும் தேவைப்படுறது மனசு தான். அந்த மனசை சீர் பண்ணுங்க, எல்லாருக்கும் உண்டு அந்த அருள். இறைவனுடைய அருள் எல்லாருக்கும் உண்டு. இறைவன்கிட்ட வேற்றுமையே கிடையாது. மனுஷனுடைய மனசில் தான் வேற்றுமை. சொல்லுமா? என் முதல் உபதேசம் மட்டும் நீ வந்தால் போதும் அப்படின்னு ஒரு நாள் சொன்னீங்க, அதனால தான். இல்லைம்மா, முதல் உபதேசம் மட்டும் வந்தால் போதும் நான் யாருக்கிட்டுமே சொல்ல மாட்டேன். சொல்லலை. இல்லை 30 வயதில் ஆன்மீக வழிபாடு விட்டுருந்தா யாராக இருந்தாலும் நீங்கள் பரவாயில்ல, ஒரே ஒரு நாள் மட்டும் இங்கே வந்தால் போதும். இல்லையா, அப்படி நான் பேசி இருக்க மாட்டேனே. ஒரு வீடியோவில் வந்தது, அதனால அது மாதிரி சொல்ல மாட்டேனே. ஒரு உபதேசம் கொடுத்துட்டா எல்லாரும் உபதேசம் கொடுத்து ஆசிரமத்தை எழுத்து முடிச்சுக்கலாமே. அதனால அப்படிலாம் இல்லை, 18 உபதேசம் வாங்கணும். அப்போ தான் நீ முழு நிலைக்கு வர முடியும். ஆனால் இது 18 உபதேசம் வாங்குறது அது அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. ஏன்னா ஜென்ஸுங்க எங்கன்னா போனோன்னா பொண்டாட்டிக்கிட்ட சொல்லாத கூட அப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன்னு கிளம்பி வந்துடுவாங்க இல்லையா? ஆனால் அவங்களே வர பயப்படுறாங்க. பொண்டாட்டி கேட்டுக்குன்னு தான் வராங்க சில பேர். ஏம்மா போட்டா வேணாமா, நீ சொன்னீன்னாட்டம்மா போவேன் அப்படின்னு சில கணவன்மாரங்கள் வராங்க. ஆனால் கணவனுங்களுக்கு இந்த கதி. லேடிஸ் அப்படி போகவே முடியாது, நினச்ச உடனே போக முடியாது. எங்கேயும் கணவன்கிட்ட சொல்லணும், பிள்ளைங்கிட்ட சொல்லணும், பொண்ணுக்கிட்ட சொல்லணும், அப்பா அம்மா கிட்ட சொல்லணும். இவ்வளோ சிக்கல் இருக்குது. அதுவும் வர்றது வழியே பார்த்து நேரங்காலம் பார்த்து வரணும். ஆம்பளைக்கு அதெல்லாம் கிடையாது. அவனே பயப்படுறான், பொம்பளைங்க பயப்பட மாட்டாங்களா? அதனால் உங்களுக்கு மனசு எது பிடிக்குதோ அதை நாடுங்க. அதுதான் நிம்மதியை தரும். யார் சொல்கிறதையும் கட்டாயத்துக்காக எதையுமே செய்யாதீங்க. செய்தீங்கன்னா உங்களுக்கு நிறைவே கிடைக்காது. அது நான் சொன்னாலும் சரி, கடவுளே சொன்னாலும் சரி, உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நிம்மதியை தரும். அவர் சொன்னாருங்க அதனால் செய்துங்க, கடவுள் சொன்னாருங்க செய்யணும், யார் சொன்னாலும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது. உங்கள் மனம் சொல்கிறது தான் நிம்மதி கிடைக்கும். அதனால் உங்கள் மனம் சொல்கிறபடி நீங்கள் வாழுங்க. சந்தோஷம். தெய்வ சக்திக்கும் தீய சக்திக்கும் என்ன ஐயா வேறுபாடு? தெய்வ சக்தி பொறுமையாக வேலை செய்யும், தீய சக்தி அவசரமாக வேலை செய்யும். அதுக்கு தான் சொல்லியிருக்கிறது, அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்ல. அதனால் தெய்வ சக்தி நிதானமாக இருக்கும், காத்து இருக்கும், சமயம் பார்த்துக்கணும். தீய சக்தி அப்போவே செய்யணும்னு விரும்புவோம். தெய்வ சக்தி நிதானமாக பார்த்து நிரந்தரமாக அழிச்சிடும். ஆனால் தீய சக்தி நிரந்தரமாக அழிக்க முடியாது. அந்த நேரத்துக்கு தொந்தரவு கொடுத்துட்டு போயிடும். என்ன விஷயம், உன்னை என்ன பண்ணிச்சு?
பின்ன தீய சக்தி பத்தி நீ ஏன் பேசுற? கடவுளை பத்தி தானே பேசணும். நீ கடவுள் கோயில் பூசாரி, ஒரு கோவில் அம்மன் கோயில்ல பூசாரி, அம்மன் கோயில இருக்கட்டும், பெருமா கோயிலா இருக்கட்டும், தெய்வத்தை பத்தி தானே கேட்கணும். தீய சக்தியை பத்தி நீ பேசக்கூடாது, வர பக்தருங்க தான் பேசணும். ஏன்னா உனக்கு நீ எப்போ தெய்வத்தோட தெய்வ அர்ச்சனை பண்ணின்னு இருக்கிறியோ உனக்கு ஒன்னே ஒன்று மட்டும்தான் தெரியணும், கடவுள் தான் இருக்குது, வேற எல்லாம் இல்லைன்றது தான் தெரியணும். வரவங்க தான் குழப்பத்தில் வரும், அவங்களுக்கு தான் நீ சொல்லணும். நீயே போய் தீய சக்தி இருக்குதான்னு சொன்னா அப்புறம் வரவங்க என்ன நினைப்பாங்க? சொல்லு சாமி. ஒரு கோவிலில் ஒரு பூஜாரியா இருப்பான், சொல்லுங்க. பெருமா கோயிலில் சின்ன கோயிலாக இருக்கும் அது. ஆனால் அவன் திருப்பதிக்கு 10 வாட்டி போய் வருவான். அப்போ இவன் பண்ணுற பூஜை பொய் தானே? உண்மை, பொய் தானே பண்ணுறான். நீ ஒரு பூஜாரி ஆக்கும்போது நீ அந்த கடவுளை நம்பணும். நீ நம்பினா தான் அங்கே வரவங்களுக்கு நம்பிக்கை வரும். நீயே இன்னொரு கோயிலுக்கு போய் வந்தீங்கன்னா உனக்கு எங்கே நம்பிக்கை வரும் அவங்க வரவங்க மேலே? அதனால ஒரு பூசாரியாயிரு, நீ யாரா ஒன்றா இரு. தெய்வத்தை நம்பும் போது உலகத்தில் தெய்வம் மட்டும்தான்டா பெருசுன்ற நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வரணும். சரி. எந்த சக்தியும் தெய்வத்துக்கிட்ட செல்லாத. தீய சக்தி, காட்டேரி, முனேஸ்வரன், பில்லி, சூனியம், ஏவல் எதுவுமே அங்கே தெய்வ சக்தி கிட்ட நிற்காது. ஆனால் அந்த நேரத்துக்கு ஒரு நாளைக்கு ஜுரம் வந்து போலியா, அந்த மாதிரி கதை அது. தெய்வ சக்தி நிரந்தரமாக படுக்க வச்சிடும். அதனால தெய்வ சக்தி கிட்ட தீய சக்திலாம் ஒன்றும் செல்லாது. தீய சக்தி இருக்குதுன்ற மனசுல ஏத்துக்கினீங்கன்னாவே தீய சக்தி வந்து செயலுக்கு புரியும். அதனால அது இல்லை, கடவுள் மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சிட்டிங்கன்னா கடவுள் இருக்கும். மனம் தான் எல்லாத்துக்கும், எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். ஒருத்தன் ஒரு 12 மணிக்கு போகிறான், சரி ஐயா, இருட்டில் போடான்றான். போகிற வழியில் ஒரு சுடுகாடு இருக்குது. அவன் போகும்போது அங்கே சுடுகாட்டில் ஒன்றும் இல்லை. போகும்போது இவன் கற்பனை பண்ணின்னு போகிறான். சுடுகாட்டில் தாண்ட போகிறோமே அங்கே எத்தனை பேய் இருக்குமோ, எத்தனை முனேஸ்வரர் இருக்குமோ, எத்தனை காட்டேர் இருக்குமோ, எத்தனை கன்னி பொண்ணு இருக்குமோ நினச்சின்னு போனான்னா நாளைக்கு செத்து போயிடுவான். அங்கே எதுவுமே இவனை பண்ணல, இவன் மனசை இவனை கொண்டு போச்சு. ஆனால் ஒருத்தன் பாரு நான் தாண்டா பேய அப்படின்னு போனான்னா அவனுக்கு மறுநாள் 50 வருஷம் உயிரோடு இருப்பான். எல்லாத்துக்கும் பேஸ் அடிப்படை மனசு. இது எதை விரும்பி போய் பிடிக்குதோ அதில் நின்றுடும் அது. அதனால நம்ம தெய்வ வழியில போறவன் தீயது இருந்தால் கூட அதை அடுத்தவங்ககிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா அடுத்தவனுக்கு நம்ம தைரியத்தை ஊட்டணுமே தவிர பயம் பொருத்தக்கூடாது. அதுதான் ஆன்மீகவாதியினுடைய வேலையா இருக்கணும். அவனை பயம்படுத்தி துட்டு பறிக்கிற வேலையா இருக்கக்கூடாது. அப்போ இவனுக்கே இன்னும் தெய்வத்தை பற்றி தெரியலன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருங்க. என் கேள்வி காரணம் என்னன்னு கேட்டீங்களா ஐயா? எங்கள் சித்தப்பா பையன் சின்ன வயசு, சரி, ஒரு 30-35 வயசு, 2 குழந்தைங்க. சரி. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அந்த சம்பவம். சரி. இது மாதிரி சொல்கிறேன், ஒரு ஆபத்து இருக்குது, அதை வந்து கொஞ்சம் பயம்பத்திரமா கேட்கல. அவன் குடியில் போய் வீழ்ந்து சொன்னது ஆபத்துக்குது. நான் தான். சரி. அது கேட்காம குடியில் போய் குடிச்சிட்டு போய் பைக்கில் வீழ்ந்து ஆள் ஸ்பாட்லேயே அவுட்டு. இதை அவனுக்கு போய் பைக்கில் வந்து செத்து போகிறான், காரில் குடும்பத்தோடு போய் செத்து போட்டான். டாட்டா பொண்ணை வந்து பெங்களூர் இடம் வாங்கி வந்து ஃப்ளைட் இறங்கும்போது மாட்டின்னு செத்து போட்டான்னு என்ன பண்ணுறது? நம்ம ஆன்மீகத்தில் இருந்து கோவில் அதெல்லாம் மரணத்துக்கு ஒரு காரணமும் கிடையாது. நீ சொல்கிறது நான் சொல்லணும். இப்போ நீ எல்லாருக்கும் சொல்லலாம் ஊரில் ஃபுல்லாக போய் ஏன் இந்த கொம்பனாலே முடியாது. நம்ம சொல்கிறதுலாம் நடந்துடாது. ஊரில் போய் இந்த ஊர்லாம் செத்து போன நான் வண்டி தான் இருக்கணும் நாளைக்கு சொல்லி பார்க்கலாம். செத்து போகிறான பாரு, முடியாது. அவனுக்கு நேரம் வந்தால் தான் அவன் சாவான். நேரம் வராது எவனாலையும் வண்டியே ஏறிச்சின்னா கூட சாக மாட்டான். விதியை வளரும். விதி தான் முடிவு, விதி தான் வாழ்வு. விதியை வெல்ல முடியாது. இது வரைக்கும் உலகத்தில் யாரும் வெண்ணவன் கிடையாது. முடியாது. யாரும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. உனக்கு தெரிஞ்சா சொன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன். கடவுளை தவிர மற்ற ஜீவராசிகளால் விதியை வெல்ல முடியாது. விதியை வெண்ணுட்டா மரணத்தை வெண்ணவாவன். மகான்கள் கூட மரணத்தை வெண்ணன்றாங்கல்ல, மரணத்தை வெண்ண எங்கே தானே இருக்கணும். எங்கே போனா? எங்கே பாப்பானா? நிறைய பேர் சொல்லிங்கிறாங்க மரணத்தை ஜெயிச்சுட்டேங்க நான். எங்கே ஜெயிச்சிட? எங்கே போனேன்? இங்கே தானே இருக்கணும். என்றும் 16 மார்கண்டனை இங்கே இல்லையா? இல்லை. அதனால பேசுறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். இந்த விதி எந்த கொம்பனாலையும் ஜெயிக்க முடியாது, ஏதோ ஒரு காரணம். அதனால் மரணம் வரும். முருக பக்தன் ஒருத்தன், ஒரே புள்ள, ரொம்ப கடவுள் பக்தி. தண்ணி வாங்கிட்டு வரத்துக்கு இங்கே விக்கிலன்ட்டு பாண்டிச்சேரிக்கு போனானுங்க. மோட்டர் பைக்கில் போய் 4 பேர் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, செத்து போட்டான். கண்டபடி முருகனை திட்டுறான். முருகன் போய் சாராயம் வாங்கினா சொன்னானா சொல்லு. அதனால இப்போ நீ சொல்லி செத்து போட்டா தீய சக்தி வந்து கொண்டு பிடிச்சால. அவன் விதி முடிஞ்சு போச்சு. நீ சொன்னதால் அவன் சாவல. நீ ஏன் ஒரு கற்பனை பண்ணி நீ உன்னை ஏமாத்திக்காத. அதனால அதெல்லாம் சும்மா கற்பனை கதை. சரி. 20 வயசுல உபதேசம் வாங்கலாமா? 20 வயசாவது 15 வயசுல வாங்கணும்.
வாங்கினாக்கா 35 வயசில் அவன் ஆன்மீகவாதியாக மாறுவான். என் மூத்த மகனை கூப்பிட்டு வந்திருக்கேன். அது யார் ஒன்றா இருக்கட்டுங்க, 15 வயசுலேருந்து உபதேசம் வாங்கலாம். அதில் உண்மையான பற்று இருந்தா. அப்பா சொன்னதால் நான் உபதேசம் வாங்கினேன், அம்மா சொன்னதால் வாங்கினேன், ஃப்ரெண்டு சொன்னதால் வாங்கினன்றவனுக்கு அது செல்லுபடி ஆகாது. அவன் மனசுக்கு வந்து அது ஆன்மீகத்தை அதான் அப்படி போகிறவனுக்கு தான் இது செல்லும். சரி ஐயா, ரொம்ப சந்தோஷம். போயிட்டோம். என்ன கஷ்டப்பட்டீங்க? 2 வீலர் மெக்கானிக்காக இருந்து சின்ன வயசுலேருந்து. அதுவா கஷ்டம்? அது கஷ்டம்லாம் அதெல்லாம் நினைக்கல. ஊரா மட்டும் வீட்டில் 4 எருமாட்டம் மேய்ச்சின்னு ஒரு படி சோத்து உட்காந்துங்க அந்த நான் அதை விட கஷ்டம் இது. அதெல்லாம் கஷ்டம் உட்படாத ஒரு மனிதனே கிடையாது. அதான் சாமி, எல்லாரும் கஷ்டப்பட்டு வரோம். அந்த இருந்தாலும் பாரு, நேத்தெல்லாம் போய் ஷூட்டிங் எடுத்தாரு பாண்டவர் இல்லாம். இப்போ வந்து இங்கே உட்காந்துக்கிற துட்டு கோசம் கஷ்டப்பட்டாதான் துட்டு சம்பாதிக்க முடியுது. 2 இடத்துலையா கஷ்டப்படணும். கஷ்டப்படுறவன் தான் மனுஷன், கஷ்டப்படாமல் சாப்பிட்றது மிருகம். சொல்லு. இப்போ அதெல்லாம் எனக்கு நீ என்ன கேட்க வந்த அது சொல்லு. உன் கஷ்டம் எல்லாம் இங்கே தீர்றது சாமி. இல்லை கல்யாணம் வந்து ஆனாதான் வாழ்க்கை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. சரி, நான் அதெல்லாம் வேண்டான்னு முடிவு பண்ணி. நீ எல்லாரும் சொன்னா நான் யாருக்குமே இது சொல்றதே கிடையாது. இல்லை சாமி, நான் அதை பற்றி நினைக்கல. நான் வந்து சில பேர் என்ன கேட்பாங்க, சாமி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு. இல்லை சாமி, நான் வேண்டான்னு அதை நினைக்கிறேன் சாமி. இப்போ வந்து நான் வந்து அதில் உபதேசத்தில் வந்துட்டு தனியாக வாழ்ந்து இதில் இருக்க முடியுமா? அதான்பா, நீ தான் முடிவு பண்ணணுமே தவிர இன்னொருத்த முடிவு பண்ணக்கூடாது. இன்னொருத்த முடிவு பண்ணான்னா நாளைக்கு என்ன சொல்லுவ, அவன் கல்யாணம் வானா நீ போ இப்படின்னு சொல்கிறான். நாளைக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஜோரத்தில் படுத்துப்பேன், ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க ஆள் இருக்காது. அப்போ என்ன தெரியுமா சொல்லுவேன், நான் அப்போவே கல்யாணம் பண்ணியிருந்தேன், என் பொண்டாட்டி நேற்றுக்கு பிரியாணி பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த ஆள் பேச்சை கேட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கல, குடிக்க கூட தண்ணி கொடுக்கலன்னுவேன். இல்லை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்க, குடும்பத்தில் பொண்டாட்டி தொடப்ப கட்டுன்னு சாத்த ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோ, நான் கல்யாணம் பண்ணிக்க நிம்மதியாக இருந்திருப்பேன், அந்த ஆள் சொந்தாலும் பண்ணின்னு இப்போ உதப்படுறேன்னுவேன். அதனால உன் மனசு என்ன முடிவு எடுக்குதோ அதை செய். எவன் பேச்சும் கேட்காது, நான் என் பேச்சு கூட கேட்காது. கேட்டீங்கன்னா நீ உருப்பட முடியாது. என் பேச்சை கேட்டா கெட்டு போடுவீங்க. உண்மையா சொல்றேன் நான். உங்க மனசு என்ன சொல்றது அதை செய்யுங்க. முழுமையா ஆன்மீகத்தில் அவ்வளவுதான். அதை முடிவு பண்ணிக்கின்னு போ, சந்தேகமாவே கேட்காத. முழுமையான ஆன்மீகத்தை பாப்பாருமா, எனக்கு எந்த கேள்வி பதில் கிடையாது அப்படின்னு போயிடணும். இல்லை பண்ணிக்கலாமா பண்ணிக்குவானா வேணா, உனக்கு 2 விதமா மனசு ஏங்குதுன்னு அர்த்தம். அதனால அதெல்லாம் வேணாம். போனோன்னா போ, வேணான்னா விட்டுடு. போகணும் முடியும். அவ்வளோதான், போய் நேரு.